வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமாரோட கான்ட்ரவர்சிஸ் அவங்களோட இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்க மீடியா கிட்ட ஏதாவது பேசினாலும் சரி, அவங்க பேசின விஷயங்கள் எப்போவுமே சர்ச்சைக்குரிய விஷயங்களாக தான் போகும். அந்த வகையில் அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஒரு மியூசிக் ஷோ அப்படின்னா அதில் ஒரு மியூசிஷியன் தான் ஜட்ஜாக இருக்கணும். டான்ஸ் ஷோ அப்படின்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் ஜட்ஜாக இருக்கணும். ஆனால் 4 படம் நடித்தா போதும், அதே ஒரு தகுதியாக எடுத்துக்கிட்டு ஒரு டான்ஸ் ஷோ ஆகட்டும், இல்லை குக்கிங் ஷோ ஆகட்டும், அதுக்கு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்களெல்லாம் என்ன ஒரு தகுதியில கூப்பிடுறாங்கன்னு தெரியல. என்ன தகுதி நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரசாரமா இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க யாரை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெட்டிசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷோல ஜட்ஜா வந்திருக்கிற ரோஜா மேம், அது மட்டும் இல்லாம அதே விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடிக்கு ஜட்ஜா வந்திருக்கிற அவங்களுடைய சிஸ்டரான ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி விஜயகுமார் ஜட்ஜா இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்த பத்தி தான் வனிதா விஜயகுமார் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இணையத்துல சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது அவங்களுடைய முதல் அக்காவான அனிதா, அவங்களுடைய டாட்டரான தியா கோகுலோட வளைகாப்பு விழா அப்படிங்கிறது இப்போதான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது. அந்த வளைகாப்பு விழாக்கு தான் கலந்துக்கல அப்படிங்கிற அந்த இயலாமையால தான் இன்னைக்கு கோவமா வனிதா விஜயகுமார் பேசியிருக்காங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ரசிகர்கள் இந்த வளைகாப்பு விழாக்கு உங்களை கூப்பிடலையா, நீங்க அனிதா மேமோட டாட்டரோட இந்த பேபி ஷவரை அட்டன் பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் கோவப்பட்டு இப்படி ஒரு ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமாரை பத்தி நெட்டிசன்ஸ்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, அனிதாவோட பொண்ணான தியா கோகுல் அவங்களுடைய மேரேஜுக்கு கூட அனிதாவை இன்வைட் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்ல, மொத்தமாவே விஜயகுமார் சாரோட ஃபேமிலியில இருந்து இன்னைக்கு நம்ம வனிதா விஜயகுமாரை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு இயலாமை, அந்த ஒரு கோவத்தினால தான் அவங்க வெளிப்பாடா இந்த விஷயத்த பேசியிருக்காங்க. அது எப்படி ஸ்ரீதேவி விஜயகுமாரை பத்தி பேசினா அந்த விஷயம் ஃபேமிலியை பத்தி பேசுறதா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிடபிள்யூசியில் இப்போ ஜட்ஜா வந்திருக்கிற நம்ம ரோஜா மேமையும் இதுக்காக சேர்த்து வச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களை இப்போ இந்த விஷயம் தான் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் ஸ்ரீதேவி மேம் பற்றி சொன்ன விஷயங்களை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் இப்போல்லாம் யார் ஜட்ஜாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயே இல்லாமல் போச்சு. கண்டிப்பாக ஒரு மியூசிக் ஷோக்கு ஒரு மியூசிஷியன் தான் ஜட்ஜாக இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஷோக்கு டான்ஸ் மாஸ்டர் தான் ஜட்ஜாக இருக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு 4 படம் நடித்தா போதும், அவங்களுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கற்பனையில் இருப்பாங்க போல். அதனால தான் இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லை குக்கிங் ஷோவாகட்டும், இன்னைக்கு ஒரு நடிகையை இன்னைக்கு அதுக்கு ஜட்ஜாக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு டான்ஸை பற்றியோ இல்லை குக்கிங்கை பற்றியோ என்ன தெரியும்? ஒரு குக்கிங் படிச்சிருக்குன்னா அட்லீஸ்ட் அதில் மாஸ்டர்ஸாவது பண்ணியிருக்கணும். செஃப்பாக இல்லைன்னா கூட அதிகபட்சம் குக்கிங்கில் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியணும். அந்த அளவுக்கு கூட ஒரு நாலேஜ் இல்லாதவங்க நம்மளுடைய டிஷ்ஷஸை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு என்ன மாதிரி கேப்பபிலிட்டியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், டான்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்ட். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், நுணுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள டான்ஸ் ஆட தெரிகிறவங்க டான்ஸ் மாஸ்டர் ஆயிட முடியாது. டான்ஸ் மாஸ்டர் வேற, டான்ஸ் அப்படிங்கிறது வேற. நம்ம ஒரு நடிகைக்கு டான்ஸ் மாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டான்ஸ் அப்படிங்கிறத வர வைக்கிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நடிகைக்கு என்ன வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாஸ்டர் ஸ்டெப்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நடிகையால் டான்ஸ் ஷோவை அவ்வளோ ஈஸியாக கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது. நான் இந்த விஷயங்களை வேற எதுக்காகவோ பேசுகிறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நான் பியூரா எனக்கு இருக்கிற அந்த ஒரு கொஷினை தான் நான் இப்போ கேட்குறேன். அது எந்த சேனலாக இருக்கட்டும், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதே ஜோடி ஆரியோடியில் ஜட்ஜாக இருக்கிற நம்ம ரம்பா மேமை தவிர்த்துட்டு ஸ்ரீதேவி விஜயகுமாரை மட்டும் பேசுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை இங்கே காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் இன்னைக்கு வனிதா மேமை கேள்வி கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி கலக்க போகுது யாரில் நீங்களும் தானே ஜட்ஜாக இருந்தீங்க. அப்படி ஜட்ஜாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது? உங்களுக்கு ஹியூமர் சென்ஸை பற்றி என்ன தெரியும்? ஜோக்கை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் ஜட்ஜாக
கூப்பிடும்போது நான் வர முடியாது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, என்னுடைய டொமைன் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜென்டிலா நகர்ந்துக்கலாம்ல, நீங்க ஏன் அத பண்ணல? அப்படிங்கிற கொஷினை இன்னைக்கு வனிதா முன்னாடி ரசிகர்கள் வச்சுட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது. வனிதா விஜயகுமார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி கூட எனக்கு சேரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நகை, பணம், சொத்து, காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டு த எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்துட்டேன். எனக்கு அது மேலலாம் ஆசை கிடையாது. எனக்கு வந்து நான் படம் எடுக்கணும். அதில எனக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்தா, அத நான் வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் கிடையாது. என்னுடைய படத்தில போடுற எல்லா ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களுக்கு நெறைய பேருக்கு வாய்ப்பு குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு படம் நஷ்டமானாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது எத்தன பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்னைக்கு பெரிய பெரிய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு அந்த மனசு இருக்காது. ஆனா எனக்கு இருக்குது. என்னுடைய மனசுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மாரி பேசுறதுக்கு முக்கியமான காரணமா தியா கோகுலோட வளைகாப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பேபி ஷவருக்கு வனிதாவ இன்வைட் பண்ணல அப்படிங்கிறது தான் நெறைய பேரோட இன்னொரு கேள்வியாவும் இருக்குது. இந்த வளைகாப்பு விழாவுக்கு உங்கள கூப்பிடலையா அப்படிங்கிற கேள்வியினால ரொம்ப கோவமான வனிதா விஜயகுமாரோட கோவம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ரீதேவி விஜயகுமார் மேல திருப்பியிருக்கு. ஏன்னா அவங்கள கார்னர் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் டிவிக்கே இந்த கொஸ்டின் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. அதே ஷோல தான் ரம்பா மாமும் ஜட்ஜா இருக்காங்க. ஏன் அவங்கள கார்னர் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஜோடி ஆரியோடில வனிதா விஜயகுமார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனை பத்தி வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் கொடுத்த கமெண்ட்டுக்காக அவங்களுக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கும் ஒரு பெரிய சர்ச்சையே ஏற்பட்டது. அதனால தான் அப்போலேருந்து விஜய் டிவிலேருந்து ஒதுங்கியே இருந்தாங்க வனிதா விஜயகுமார் மேம். அதுலேருந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக பிக் பாஸ் ஃபேமான ஜூலியை பற்றி காசு வாங்கிட்டு தான் நிறைய விஷயத்த நீ பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு சீப்பாக கீழ்த்தரமாக நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னை அப்ரோச் பண்ண அவங்க தான் என்னையும் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் காசுக்காக ஒருத்தரை தரக்குறைவாக பேசணுங்கிற அவசியம் எனக்கு தெரியாது. நீ பேசுறது எல்லாமே உன்னுடைய மனசாட்சிக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிற அப்படிங்கிறது உனக்கே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட இருக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இன்னைக்கு வனிதா விஜயகுமார் வந்து ஜூலிக்கு கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு அவங்களுடைய அக்காவான அனிதாவோட பொண்ணு தியாவோட இந்த வளைகாப்பு விஷயத்தால ஏற்பட்ட பிரச்சனையினால இன்னைக்கு ஸ்ரீதேவி விஜயகுமாரை கார்னர் பண்ற மாதிரி ஒரு கொஷினை இன்னைக்கு வனிதா வந்து கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் இருக்க விஜயகுமாரோட கிராண்ட் டாட்டரான தியா கோகுலோட பேபி ஷவர் அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக நடந்து முடிஞ்சுது. அதாவது அவங்களுடைய பேபி ஷவருங்கிறது 5 months, 7 months, 9 months அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக நடைபெற இருக்குது. அந்த வகையில் கல்யாணத்தை விடவும் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த வளைகாப்பை அனிதா விஜயகுமார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. என்னதான் அவங்களுடைய ஃபேமிலி சினி ஃபீல்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபஷனை கையில் பிடிச்சி இன்னைக்கு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே டாக்டராக இருக்குது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு தியா அவங்களுடைய மருமகனான கோகுல் வரைக்கும் அவங்க எல்லாருமே டாக்டர் ஃபேமிலியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிறது ரொம்பவும் வைரலாக போச்சு. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே எதிர்பார்த்ததை விட வளைகாப்பு விழாவை ரொம்ப கிராண்டாக நடத்தி முடிச்ச அனிதா விஜயகுமார் வந்து பிரீதா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வளைகாப்பு நடத்தி முடிக்கிறதுக்கு முழு காரணமே நம்ம பிரீதா தான். பிரீதாவோட ஹெல்ப் இல்லைனா என்னால் இந்த விஷயங்களை இவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தேங்க் பண்ணுற விதத்தில் பேசியிருந்தாங்க.